டெல்லி முனிர்கா பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரினால் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் ஊர்ந்து சென்றதால் மக்கள் கடும் அவதி. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த கனமழையின் காரணமாக நீரில் தத்தளிக்கும் சாலைகள். பிரதான சாலைகள் வெள்ளத்தில் மிதப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை, நீலகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, தேனி, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தி முழக்கம். தமிழகத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் என்ன செய்தனர் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு நிதி நிலைமை சீரானதும் மேலும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று உறுதி. புதிய ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் இதே இடத்துல தான் வந்து போனாங்க. அப்போ நீங்க புதிய அளவில் நிதி ஆதாரத்தை பெருக்க என்ன செஞ்சீங்க? எதுவும் செய்யல. அதில் பெரும்பாலான திட்டங்கள் நம்ம சொன்னதில் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சருக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடாது என்பதில் திமுகவினர் குறியாக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. கடந்த கால ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு அதிமுக அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தில் அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவங்கள வச்செல்லாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாக கூட்டத்தில் கவுன்சிலர்கள் இடையே கூச்சல், குழப்பம். அடிப்படை வசதிகள் இல்லை என கோஷமிட்ட கவுன்சிலர்கள் தீர்மான நகலை தூக்கி வீசி ஆணையரிடம் வாக்குவாதம். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே ஐஸ்கிரீம் தருவதாக கூறி அழைத்துச் சென்று 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமியின் பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கலசப்பாக்கம் அருகே பழமை வாய்ந்த சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி கோவில் விழாவில் காவடி எடுத்து வரும் பக்தர்களிடம் 10 ரூபாய் கட்டாய வசூல். சிறப்பு தரிசனம் என்ற பெயரில் அடாவடி வசூல் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்கள் கோரிக்கை. நீங்க யாரா வாங்குறதுன்னு தான் கேக்குறேன். கோயில் ஸ்டாப்பா சொல்லுவாங்க, இந்த பக்கம் வந்து கோயில் ஸ்டாப்பா யார் மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ற அதிகாரம் கவர்மெண்ட் தவிர யாருக்கும் கிடையாது. நீலகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஊருக்குள் உலாவரும் காட்டெருமைகள். பொதுமக்கள் பீதியில் உறைந்த நிலையில் வன விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை.
பயிர் விளைச்சலில் சாதனை புரியும் 30 விவசாயிகளுக்கு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் விருது வழங்கப்படும். 5 விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. கும்பகோணம் அடுத்த சாக்கோட்டையின் நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண் பட்டய படிப்பு கல்லூரி தொடங்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை வேளாண் மாணவர் விடுதி மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்க ஏதுவாக மின் வாரியத்திற்கு 7432 கோடி ரூபாய் வழங்கப்படும். பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவிப்பு. வேளாண்மை நடைபெறும் நிலங்கள் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என அமைச்சர் வினோத் அறிவிப்பு. 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதோடு 36 லட்சம் ஏக்கர் காப்பீடு செய்யப்படும் என்றும் பட்ஜெட்டில் தகவல். எல்னினோ தாக்கத்தால் 12 மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு என கணிப்பு. சூப்பர் எல்னினோவால் தமிழ்நாட்டில் விவசாயம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் அமைச்சர் வினோத் தகவல். விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் ரூபாய் 132 கோடி மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் குறுவை பயிர் காப்பீட்டிற்கு மாநில அரசின் பங்கு தொகையாக 648 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் தகவல். மண்வள பாதுகாப்புக்கான 5 ஆண்டு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மண்வளத்தை பாதுகாக்கும் வகையில் 1 லட்சம் பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. பயிறு வகைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கத்திற்காக 203.64 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விதமாக தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்திற்கு 63.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டில் உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டம் அறிமுகம். உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாயும், மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடியும், விளைநிலங்களில் நச்சு மதிப்பீடு பரிசோதனை மேற்கொள்ள ரூபாய் 25 லட்சமும் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு.